ரப்புல் ஆலமீனுடைய நேசம் கிடைப்பது என்பது அதற்காகத்தான் நம்ம இயங்குகிறோம். அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ். காசு அவனுக்கு தான் சொந்தம், ஆரோக்கியத்தை தருவது அவன் தான், ரிஸ்கை தருவது அவன் தான். அப்ப அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். என்னை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் அவன் எனக்கு முழு பொறுப்பு. அதனால் தான் அவன் சொல்லுகிறான், என்னுடைய நேசனை நீ நோவினை செய்தால் உன்னை நான் விட மாட்டேன். அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். விளங்காம இருக்கும் நமக்கு. ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் மனைவிக்கு ரிலாக்சேஷன். கொடுமைப்படுத்துகிற கணவன், அந்த மனைவி தொழக்கூடியவள், நோன்பு பிடிக்கக்கூடியவள், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவள், இபாதத்துகளில் ஈடுபாடு உள்ளவள், நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடியவள். ஆனால் கணவன் டோர்ச்சர் பண்ணுகிறான், கேட்க பார்க்க யாரும் இல்லை. ஆனால் அந்த மனைவியினுடைய மனம் சொல்லும், என்னுடைய ரப் என்னோடு இருக்கிறான், என்னுடைய ரப் என்னை நேசிக்கிறான். எனவே அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு ரிலாக்சேஷன். இது போலதான் ஒவ்வொருவருக்கும். அப்ப தொழக்கூடிய ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்.